என்னடா பெரிய ஹம்சா அலி மசாரி வந்தான் பாரு என் தலைவன் ஹம்சா ராஜ்பிரியன் மசாரி அப்படின்னு எல்லாரும் அண்ணனை கொண்டாடிட்டு இருக்கப்போ ஹே தள்ளிலுப்பா வர்றான் பாரு பெரிய ஆளு ஹம்சா ராகவ் மசாரி அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்கன்னா ராகவ் ஷா தான். என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இன்னும் இல்லைங்க, சும்மா ஒரு 7 பேரை கூப்பிட்டுட்டு வேற கட்சிக்கு போகிறேன். ஏய் என்னையா அப்படின்னா நம்ம பார்த்தோம் சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கிய முகமாக இருந்த ராகவ் ஷா தான் எளிய மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. அந்த கட்சியில் முக்கியமான ஆள், கட்சி தொடங்கினது வந்து கட்சி பணியில் இருக்கார். 37 வயசில் எம்பி, கட்சியுடைய முகம். 2015 டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி ஜெயிச்சதுக்கப்புறம் கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர். 2022 அந்த கட்சியுடைய எம்பியாக செலக்ட் ஆகி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் வந்து ஜெயிலுக்கு போய் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்த உடனே மாநிலங்களவையுடைய துணைத் தலைவராக ராகவ் யாதவ் பதவி இறக்குறாரு. இனிமேல் அவர் பேசக்கூடாதுங்கிறார். ஏங்க நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருந்தார், என்ன அப்போ நம்மளாம் குதிச்சு வீடியோ கடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சொல்கிறாங்க நல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பிஜேபி பண்ணுற எந்த தப்பையுமே அவர் சுட்டி காட்ட மாட்டுறாரு, அவர் வந்து நைஸாக பல வேலைகளை பார்க்குறாரு, உங்களுக்கு தெரியாது, கட்சியுடைய எந்த மீட்டிங்கும் வர மாட்டுறாரு. முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகும்போது அவர் லண்டன் கூடி போயிட்டார் அப்படின்னா என்னங்க நீங்கள் சொல்கிற நல்ல புயலாக இருக்காருங்க. என்னங்க பிஜேபி வந்து குண்டர்களுடைய கட்சி, அதாவது அடியாட்களுடைய கட்சின்னு பேசியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி அவர் அப்படி சொல்ல முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நைஸாக ட்விட்டரில் வந்து பிஜேபிக்கு எதிரான எல்லா போஸ்ட்டையும் டெலிட் பண்ணுறாரு. இன்னும் சரியில்லையே ராகவ் சாதா அப்படிங்கிற சாதாரணமாக தான் இருப்பேன், ஆனால் மிரட்டி விடுவேன்னு சொல்லி ஒரு 7 பேரை கூட்டிகிட்டு பிஜேபிக்கு போகிறார். அது எப்படிங்க போக முடியும்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் ஒரு கட்சியின் சார்பாக நின்று வாக்கு வாங்கினா கட்சி தாவல் தடை சட்டம் பாயாதா, அவங்க பதவி போயிடாதான்னா தனியாக போனால் தாங்க போகும். ஒரு கட்சியுடைய 1/3 எம்பிக்களை கூட்டிகிட்டு போனால் போகாது அப்படிங்கிறாங்க. அப்படி என்னையா பண்ணனா 10 எம்பி தான் இருக்காங்க ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மிக்கு. 7 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க தலைவர் ஹர்பஜன் சிங் உட்பட. அசோக் மிட்டல் அவர் பெருங்குத்து. அசோக் மிட்டல் யாருன்னா ராஜ்யசபாவில் வந்து துணைத் தலைவர் பதவியிலேருந்து ராகவ் யாதவ் இறக்கும்போது கட்சியுடைய விசுவாசமாக யாரையாவது வைக்கணும்ல, அப்படி வைக்கப்பட்டவர் அசோக் மிட்டல். ஏப்ரல் 14 தான் தலைவருக்கு இடி ரைடு விட்டுருக்காங்க. 24 தலைவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாப்ல. ராகவ் யாதவ் பெரிய வேலையாக பார்த்து விட்டேப்பா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ என்ன சொல்கிறது தலைவனை. இந்த முடிவை பற்றி என்னன்னா மனசு ஒன்றே ஒன்று சொல்லு, யாரையுமே நம்ப முடியல தாசர்னா அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராகவ் யாதவ் அவரை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.